சிற்றன்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்திரை நம்பரை ஒருமைத்தனை நந்தி மகன்றனை ஞானக் குழந்தனை புந்தியில் வைத்து அடியேன் உன்னை போற்றுகின்றனே. சுகந்தி மேம், நீங்க கேளுங்க. ஏதாவது கேள்வி இருக்கா? ஆம் ஜி. ஓம் நம சிவாயம் ஜி. கேளுங்க. இரு கிரக இணைவுகள் பாக்குறோம் ஜி, அது ஷட் பாக்குறோம் ஜி. அதே போல டிகிரி வந்து ஹை டிகிரி லோ டிகிரி அப்படி ஏதோ சொல்றாங்க ஜி, அது என்ன ஜி? இரு கிரகங்கள் இணையறது வந்து சொல்றீங்களா, இல்ல லோ டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகம் ஹை டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகத்தை பத்தி கேட்கறீங்களா? இரு கிரக இணைவுல யாரு அதிக பலம்ங்கிறது எப்படியோ டிகிரி பார்க்கணும்னு என்னமோ சொல்றாங்க ஜி. ரெண்டு கிரகம் இணைஞ்சிருக்கு அப்படின்னா எது சம்பந்தமான வேலையை செய்ய போகுது? இப்போ இரு கிரக இணைவுல எது சம்பந்தமான வேலையை செய்ய போகுது? இப்போ சனி குரு இணைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. குருவோட வேலைக்கு சனி சப்போர்ட்டா இருக்குதா, சனியோட வேலைக்கு குரு சப்போர்ட்டா இருக்கா? இதுல எது அதிக டிகிரி வாங்கியிருக்கோ அதனோட வேலைக்கு அது சப்போர்ட்டா இருக்குன்னு அர்த்தம். இப்போ குரு சனி இணைவு வந்து பொருளாதாரம், தொழில் இதுல மேன்மையான சூழ்நிலை கொடுக்கும், ஆன்மீகத்துக்கும் சிறப்பான நிலை கொடுக்கும். குரு அதிக டிகிரி வாங்கிட்டா அவர் பலமானவர், அவர் தான் சனியை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போவார். பின்னாடி வரவங்கள கைப்பிடிச்சு வருவாங்க, முன்னாடி போறவங்க கைப்பிடிச்சு இழுத்துட்டு போவாங்க. அப்போ அதிக டிகிரி வாய்ந்த கிரகங்கள் இந்த ரெண்டு கிரகம், அது 8 டிகிரிக்கு இருக்கணும். 8 டிகிரிக்கு மேல போயிடுச்சுன்னா கிரகங்களுடைய பலமே குறைஞ்சிரும். இரு கிரக இணைவுல 8 டிகிரிக்கு மேல கிரக இணைவுகள் போச்சுன்னா ஒரு ராசி கட்டத்தில் இருக்குன்னு பேருக்கு, ஆனா தூரத்துல இருக்கு, அதனுடைய இணைவினுடைய யோகம் பெருசா பலிக்காது. புரியுதுங்களா சுகந்தி மேம்? நீங்க கேட்ட கேள்விக்கு இதானே? ஆம் ஜி, ஆம் ஜி, ஆம் ஜி, இதான் ஜி கிட்ட. இரு கிரக இணைவுல அதிக டிகிரி பெற்ற கிரகமே பலவான். அவன் தான் கை பிடிச்சி பின்னாடி இருக்கிறத கூட்டிட்டு போகுதுன்னு அர்த்தம். இப்ப சனி முன்னாடி போகுதுன்னா என் தொழிலுக்கு பணம் கொடு குருவை கேட்குதுன்னு அர்த்தம். சனி கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாரு அப்படின்னா குரு என்ன பண்றாரு, நான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு இங்க எல்லாம் பணம் கொடு, இங்க எல்லாம் பொருள் கொடு அப்படின்னு குருவை கேட்குதுன்னு அர்த்தம். சனி கர்ம தத்துவம் முக்கியம். சனியை பொறுத்தவரை உறவுகளுக்கு விட தொழில் தான் முக்கியம், அவனுக்கு உழைப்பு. அதுக்கு எல்லாமே உன்னோட பாக்கியத்தை எனக்கு முதலீடா கொடு, அதுக்கு எல்லாமே உன்னோட பாக்கியஸ்தானம், உன்னுடைய முதலீடு, உன்னுடைய பாக்கியத்தை முதலீடா கொடு, எனக்கு உன்னுடைய புண்ணியத்தை முதலீடா கொடுத்து எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு குருவை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போகுது. இப்ப நான் சுப்பிரமணிய சார் கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறேன்னா, நான் குரு அப்படின்னா சுப்பிரமணிய சார் வந்து அவர் சனியோட லக்கத்துல பிறந்திருக்காரு, சனி பகவான் வச்சுக்குவோம். அப்போ நான் குரு கூட்டிட்டு போறேன்னா என்ன பண்ணுன்னா, என்னுடைய ஆன்மீகம், குருவினுடைய காரகத்துவம், குரு எந்த பாவத்தில் இருக்கோ அதனுடைய தன்மை, இதுக்கெல்லாம் சனியோட உழைப்பை போட போகுதுன்னு அர்த்தம். அவரோட உழைப்பை வாங்க போறேன்னு அர்த்தம். எப்பவுமே குரு சனி இணைவுல குரு அதிக பலம் பெற்றதுன்னா ஆன்மீக தொண்டுல சிறப்பா இருப்பாங்க, பொது சேவையில சிறப்பா இருப்பாங்க, அதில் உழைப்பு போடுவாங்க. ஆன்மீக தொண்டு, பொது சேவை, தொழில ஹையர் போஸ்டிங் இருப்பாங்க. சனி முன்னாடி போச்சு அப்படின்னா இவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, இவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த முதலீடு போட்டு இவங்க ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுவாங்க. குரு முன்னாடி போச்சு அப்படின்னா ஆள் வச்சு வேலை செய்வாங்க, இவங்க ஹாயா இருப்பாங்க. அதுக்குண்டான முதலீடு, அதுக்கு என்ன சொல்றது, உழைப்பு வந்து இன்னொருத்தர் போடுவாங்க. புரியுதுங்களா? சுகந்தி மேம்? ஆம் ஜி, ஆம் ஜி, எளிதாக புரியுது ஜி. ஓம் நம சிவாயம் ஜி. முதல்ல போற கிரகம் தான் தன் தன்மைக்கு, தனக்கு பின்னாடி வர கிரகத்தை தனக்கு உதவியா கூட்டிட்டு போகுதுன்னு அர்த்தம். அடுத்தது சிவகாமி, ஏதாவது கேள்வி இருக்கா? இப்பதான் கிளாஸ் வருது. நூர் சார், உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா சார்? சொல்லுங்க. நிறைய இருக்கு. சொல்லுங்க சுப்பிரமணிய சார். சார், ஒரு கிரகம் வந்து ஒரு வீட்டுல இருந்து தரிசனம் நடத்தும் சார். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து தனுசு லக்னம் இது எடுத்துங்க சார். தனுசு லக்னம் எடுத்துங்க. தனுசு லக்னத்துக்கு குரு வந்து தனுசுலே இருக்காரு, குரு திசை நடக்குது. இப்ப என்னன்னா
அல்லது ஒண்ணு செய்யுங்க. வேண்டாம். தனுசு லக்னம் சார். ம். குரு வந்து இதுல இருக்காரு மிதுனத்துல. மிதுனத்துல இருக்கார். குரு மிதுனத்துல இருக்காரு. ம். மிதுன புதன் இங்க வந்துட்டாரு, பரிவர்த்தனை ஆயிட்டாரு. மிதுன புதன் வந்து தனுசுல இருக்காரு. ம். இப்போ குரு திசை நடக்குது. ம். அப்படி நடக்கும்போது நீங்க என்ன சொன்னீங்க? முதல்ல அவர் இருந்த வீட்டின் பலனை குரு செய்வார். ம். இரண்டாவது குரு பார்த்த வீடு, அதாவது 1, 5, 9, ம். 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 துலா வீடு, தனுசு வீடு, கும்ப வீடு, ம். ம். இந்த பலனை செய்வார். ம். அதாவது எங்கிருந்து இருக்கும் இடத்துல இருந்து செய்வார், ம். 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 பார்த்த வீடு. அதுக்கப்புறமா என்னன்னா, அதேதான் உங்களுக்கு 5, 9 அதுலயே வந்துருது, பார்வையிலே வந்துருது. திரிகோண வீடுகளின் பலனையும் செய்வார் அப்படின்னு சொல்றோம் சார். பார்க்கும் வீடுகளுக்கு தன் ஆற்றலை கொடுப்பார். அந்த வீடுகளில் வரக்கூடிய தன் சக்தியை ஆமா, இதான சார் விதி. இப்போ சில வீட்டுல வந்து கிரகங்கள் இல்லை. இப்ப இவர் பாக்குறாரு இல்ல சார், யாரு குரு பாக்குற வீடு துலாம் வீடு, தனுசு வீடு, கும்ப வீடு. தனுசு வீட்டுல யாரு இருக்கா? புதன் இருக்காரு. துலா வீட்லயும் கும்ப வீட்லயும் ஆள் இல்லை. துலா வீட்லயும் கும்ப வீட்லயும் ஆள் இல்லை, யாருமே இல்ல, காலி வீடு. ஆனா அதை பாக்குறாரு. அப்ப எப்படி பலன் எப்படி போகும்? அது காலி வீட்டுல வந்து ஒரு நமக்கு ஒரு தாக்கம் இருக்குன்னு ஒரு விதி இருக்கு. சொல்றேங்க. சரி சார். குரு தனுசு லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து புதன் பரிவர்த்தனை ஆகலினா இந்த ஜாதகம் டம்மி ஜாதகம். ஜாதகரே ஒரு பாதகத்தில் போய் மாட்டிக்குவார். அதே பரிவர்த்தனை ஆயிடுச்சு அப்படின்னா குருவும் பலம் பெற்று விடுகிறார், புதனும் பலம் பெற்று விடுகிறார். இந்த பரிவர்த்தனையில ஒருத்தர் பாதகாதிபதி, லக்னத்துக்கு பாதகாதிபதி யாரு? புதன் பாதகாதிபதி. அப்போ ஏதோ ஒரு வாழ்க்கையில இவருடைய வாழ்க்கையில ஏமாற்றங்களை கடந்துதான் வந்தாகணும். நான் அன்னைக்கே சொன்னது என்ன, பரிவர்த்தனையில 2 கிரகங்களும் சுப கிரகங்களாக, லக்னத்துக்கு சுப கிரகங்களா இருந்துட்டா பிரச்சனையே இல்லை. ஆனா இங்க 7ஆம் அதிபதியும் வலுப்பெறும் பொழுது ஒரு ஏமாற்றம், ஒரு சங்கடம் இருக்கத்தான் செய்யும். இப்போ இவருக்கு என்ன கேட்டீங்கன்னா, ஜாதகர் தான் ஏமாறுவார். ஏன்னா 7ஆம் அதிபதி லக்னத்துக்கு வந்து நிக்கிறார். அப்போ பொது ஜனங்களாலேயோ இல்ல வந்து திருமண வாழ்க்கையிலேயோ ஒரு ஏமாற்றத்தை ஜாதகருக்கு கட்டாயம் கொடுக்கும். ஆனா லக்னாதிபதி எங்க நிக்கிறாருன்னா 7ல நிக்கிறார். அவர் ஆட்சி பலனை பெற்றார். அப்போ ஆட்சி பலத்தை பெறும்போது என்ன செய்வார்னா, ஏமாற்றங்கள் இருந்தாலும் தான் இருக்கிற வீட்டுல வரக்கூடிய அந்த ஏமாற்றங்கள் பாதகத்தை சரி செய்ய பார்ப்பார், பலம் பெற்று சரி செய்ய பார்ப்பார். ஏன்னா லக்னம் பலமாயிருதில்ல, லக்னாதிபதி பலமாயிருதில்ல சார். அதுக்காக சார் இப்ப என்னன்னா, இப்ப இதுல சொல்ல போனா சார் அது குருதசை வந்து அவருக்கு வந்து ஒரு பாதகம் நடந்திருக்கு. அந்த பாதகத்தினுடைய இழப்பை குருதசம் சரி செய்யும். சரி சார். சார் இப்ப இதுல வந்து என்னன்னா, பாதகாதிபதி லக்னத்துல இருக்காரு. ஆனா லக்னாதிபதி பாதத்துல போயிட்டாரு, அதனால பலன்கள் மாறுமா சார்? அதான் கேள்வி சார். ஆமா சார், பரிவர்த்தனை ஆயிடுச்சு. இல்ல பரிவர்த்தனையில லக்னாதிபதி என்ன 7ஆம் வீட்டுல ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது 7ஆம் வீட்டுல வரக்கூடிய தீமையை குறைப்பாரு இல்லைங்க. ஓகே சார். ஓகே. புதன் என்ன வழி வந்து ஏமாத்துவார் சார். லக்னாதிபதி 7ஆம் வீட்டுக்கு போச்சு அப்படின்னா நாமளா போய் ஏமாறணும்னு அர்த்தம். பரிவர்த்தனை ஆகலினா, பரிவர்த்தனை ஆயிடுச்சுன்னா அது ஆட்சி பலன் ஆயிடுது, பலவான் ஆயிடுறாரு. 7ஆம் அதிபதி லக்னத்துக்கு வந்து நம்மளை வந்து ஏமாத்துவாங்கன்னு அர்த்தம், நம்மளை தேடி வந்து ஏமாத்துவாங்கன்னு அர்த்தம். பரிவர்த்தனையில ஏமாற்றம் இருக்கும். ஆனா இந்த லக்னம் வலுப்பெற்றதுனால அந்த ஏமாற்றத்தை சரி செய்ய தாக்கு பிடிக்கும். லக்னாதிபதி லக்னம் இப்போ நீங்க ஏமாறுற ஏதாவது பாதகஸ்தானத்துல போய் நின்றாலும் பரிவர்த்தனை பெற்றீங்க. பரிவர்த்தனை நம்மளால என்னன்றாங்கன்னா லக்கணத்துல இருக்கிறதாவே நினைச்சுக்கின்றாங்க. ஆனா அப்படி அல்ல. குரு லக்கணத்துல இருக்கிறதா நினைச்சுக்கோ, புதன் 7 இருக்கிறதா நினைச்சுக்கோ. அது ராசி ஜோடியாக் ராசி மண்டலத்துல அப்படி கிரகங்கள் இல்ல. கிரகம் இங்கதான் இருக்கு, மாறித்தான் இருக்கு. அப்போ ஒரு ஏமாற்றத்தை தாண்டித்தான் ஜாதகர் பலம் பெறுவார் பரிவர்த்தனையில. அப்போ ஒரு ஏமாற்றம் கட்டாயம் உண்டு, அதை தாண்டி பலம் பெறுவார். தான் பார்க்கும் வீடுகள்ல லக்ன வீட்டுல புதன் இருக்கார்.
அதை விட்டுருங்க. லக்ன வீட்டை அவர் பார்க்கக்கூடிய 5ஆம் பார்வைன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் அதை மேம்படுத்துவார். கட்டாயம் அந்த அந்த இடத்த வந்து மேம்படுத்துவார். அந்த இடத்துக்கு சிறப்புகள் செய்வார். தனக்கு வர வேண்டிய பணம் இருந்தாலோ பணத்தால் ஏமாந்தாலோ தன்னை எண்ணிய காரியங்களும் செஞ்சு கொடுப்பார். அதுக்கு அடுத்தது அந்த இடத்துல இருந்து 9ஆம் பார்வையாக கும்பத்தை பார்க்கிறார். அது ஜாதகருக்கு 3ஆம் வீடு. அப்ப 3ஆம் வீடு முயற்சி, மூன்றாம் வீடு புது முயற்சி, போக விஷயங்கள், எடுத்த காரியத்துக்கு ஒரு அடிப்படை போடுறது, இது எல்லாமே, அதாவது எந்த ஒரு காரியத்தை முயற்சிக்கும், எந்த ஒரு சகோதர ஸ்தானம், இது எல்லாத்திலையும் இருக்கக்கூடிய குற்றங்களை குரு சரி செய்வார். அவர் பாதகஸ்தானத்துல பரிவர்த்தனை ஆகலைன்னா பாதகஸ்தானத்துல நின்று சரி செய்ய மாட்டார். ஏன்னா அவர் அங்க பலவீனமாயிடுறாரு. போய் பகை பெற்று பாதகஸ்தானத்தில் நின்ற கிரகம் முழு பாதகத்தனம் அடைஞ்சிருது. ஆனா பரிவர்த்தனை பெற்றதுனால அங்க அந்த கிரகம் பலம். அப்ப பலமானே 7ஆம் இடத்துல எப்படி இருந்தாலும் ஒரு ஏமாற்றம் உண்டு. ஏன் 7ஆம் அதிபதி லக்னத்துக்கு வந்து குழப்பிக்க கூடாது. நல்லா யோசிச்சு பாருங்க. புதன் லக்னத்துல நின்று பலன் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தே தீரும். அதுக்கடுத்து குரு தசை இவருக்கு பரிவர்த்தனையா இருக்கிறதுனால கட்டாயம் ஏமாற்றங்களை, அந்த ஏமாற்றங்களை சரி செய்யுமா ஒழிஞ்சு கெடுதல் செய்யாது. புரியுதாங்க சார்? நன்றி சார், நன்றி சார். அடுத்து ஒரு கேள்வி ஸ்டார்டா கேளுங்க. 5:10 எனக்கு பஸ். ஓம் நம ஸ்ரீராம்ஜி. கிரகமாளிகா யோகம் ஒரு ஜாதகம் கிடைச்சது ஜி. ஒரு சிறு குழந்தை ஜி. 5 கிரகங்கள் ஆட்சியா இருக்கு ஜி. 5 கிரகங்கள் ஆட்சி ஜி. எப்படி, என்ன லக்னம்? மிதுன லக்னம் ஜி. கும்பத்துல இருந்து அனைத்து கிரகங்களும் அவங்கவுங்க இடத்துல அப்படி இருக்காங்க ஜி. அருமையான ஜாதகமா. ஜாதகம் நம்ம குரூப்ல நான் போடட்டுமா ஜி? அப்போ வந்து அது வந்து தர்ம மாளிகை யோகமா இருக்கு. 9ஆம் இடத்துல இருந்து இருக்கான். பாக்கிய மாளிகை யோகமா இருக்கு. 9ஆம் இடத்துல இருந்து கிரகங்கள் வரிசையா இருக்கு. அப்படித்தாங்க. ரொம்ப சிறப்பு. அந்த குழந்தை நிறைய ஆன்மீக தொண்டு செய்யும். அதனால மிகப்பெரிய விஷயங்கள், பொதுநல தொண்டு, ஆன்மீக தொண்டு, சிறப்பு, கும்பாபிஷேகம், கோயில் கும்பாபிஷேகம் நடத்துறது, இந்த மாதிரி மிகப்பெரிய தர்ம காரியங்கள்லாம் ரொம்ப இதா செய்வாங்க. ரொம்ப உயர்ந்த ஞானம் வரும். ரொம்ப உயர்ந்த சிந்தனை உள்ள குழந்தையா இருக்கும். ஆனா அதனுடைய ஒரு 40 வயசுக்கு மேலதான் அதுக்கு யோகமே. ஓ சரிங்க ஜி, சரிங்க ஜி. 40 வயசுக்கு மேல அதனுடைய எதிர்காலம் பூராமே நல்லா இருக்கும். ஐயா, இதை பாக்குறதுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா? அவங்க ஷேர் பண்ண சொல்றீங்களா அந்த குரூப்ல? நான் ஒரு பார்சல் வச்சுட்டு வரணும். நீங்க பேசிட்டு இருங்க. இல்ல இந்த குரூப்ல அவங்கள ஜெயசுமி மேம் அந்த ஷேர் பண்ண பாத்துக்கலாம். ஓகே 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 போட்டுடுங்க. அடுத்தது கேள்வி சொல்லுங்க. சுப்பிரமணிய சார், நீங்க கேட்ட கேள்வி புரிஞ்சுதா சார்? புரிஞ்சு சார், புரிஞ்சு சார். கட்டாயம் குருதசை தீமை செய்யாது. ஓகே, நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். சார் அதுல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் சார். இப்ப நீங்க வந்து ஒரு பாதகஸ்தானத்துல, அதாவது பாதகஸ்தானம் அப்படின்னா நம்ம ஒரு கும்பல் இருக்கிறீங்க சார். அங்க எல்லாம் போலீஸ் அறிவிக்கிறாங்க, பிட்பாக்கெட் அடிக்கிறாங்க, திருடுறாங்க, அதை பண்றாங்க, உங்களுடைய பொருள் போயிடும், பாதுகாப்பா இருக்குங்க சொல்றாங்க. நீ அங்க பலவீனமான ஆளுனா கட்டாயம் உங்கள்கிட்ட பிட்பாக்கெட் அடிச்சிருவாங்க. நீங்க பலமான ஆளுனா உண்மை சார், தப்பிச்சுக்கலாம். அந்த இக்கட்டான சூழ்நிலை தப்பிச்சுக்கலாம். புரியுதுங்களா? அந்த இடம் பாதகமான இடம். நீங்க பலவான் ஆயிடுறீங்க, ஜாதகர் பலவான் ஆயிடுறாரு. அதனாலதான் நான் எப்படி இந்த மெத்தேட் பரிவர்த்தனை ஆகாம போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா சிறப்பு கிடையாது. இந்த மெத்தேட், நான் சொல்ற மெத்தேட் வந்து ஒரு சிலருக்கு வந்து கஷ்டமா இருக்கலாம். அதனாலதான் அவங்க வீட்லயே கிரகத்தை வச்சு பாத்துக்குங்க, லக்னத்திலே குரு ஆட்சி பெற்றிருப்பதாக நினைச்சு பலன் சொல்லுங்கிறாங்க. அது என்ன, லக்னத்துல இருந்து கிரகம் ஆட்சி பெற்றிருப்ப பலன் சொல்லுனா, அப்ப கிரகம் வந்து லக்னத்தினுடைய பலனை செய்யுமா இல்ல 7ஆம் இடத்தினுடைய பலனை செய்யுமா? அங்க எப்படி யோசிக்கிறது? நான் பெரும்பகுதி ஜாதகத்துல பார்த்துட்டேன், கிரகம் நின்ற வீட்டினுடைய பலனை தான் முதல்ல செய்யுது. அப்ப லக்னத்தினுடைய பலனை செய்யறது, லக்னம் பார்வையில செய்யுது. 7ஆம் வீட்டுல பார்வையில செய்யுது. நின்ற வீட்டினுடைய பலனை தான் முதல்ல செய்யுது. முதல்ல 7ஆம் இடத்தை சமன்படுத்துது. அப்போ 7ஆம் அதிபதி புதன் வந்து லக்னத்துல பரிவர்த்தனையாய் பலமா இருக்காருன்னா நம்மளை தேடி வந்து ஏமாத்துறான். நாம தேடி போய் வழி மாற்றுறது இல்லை. இதே மாதிரி ஜாதகம்
எப்படி சொல்றது, மிதுன லக்னம். மிதுன லக்னம் 7ஆம் அதிபதி மிதுன லக்னம், லக்னாதிபதி தனுசுல. லக்னாதிபதி தனுசுல. மிதுன லக்னம், லக்னாதிபதி தனுசுல. 7ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி இதுல மிதுனத்துல. இங்க என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, லக்னம் தான் மாறி போச்சு. ஆனா இதே தான் நடந்தது. ஒரு பொண்ணு ஜாதகம். இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு தெரியுங்களா, தானா போய் ஒருத்தர் ஒரு ஒரு அதாவது மாமன் பையனை, அத்தை உள்ள மாமன் பையனை பேசி முடிக்கிறாங்க. பையன் நல்ல டாக்டர். பையன் டாக்டர். அத்தை பையன் திருசுல இருந்தே அத்தை பையனுக்கு தான் கொடுக்குறேன்னு பேசிட்டு இருந்த ஜாதகம். என்னாச்சு கடைசியா, அந்த நேரத்துக்கு ஏதோ ஒரு 2 பேரும் ஒரே இதுல வளர்ந்தவங்க. அப்போ ஏதோ ஒரு சின்ன ஒரு மன கருத்து முரண்பாட்டுனால அந்த கோபத்துல இந்த புள்ள என்ன பண்ணுச்சு, ஒரு படிக்கிற வேலை செய்யற இடத்துல ஒரு பையனோட லவ் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கி இது அந்த ஃப்ரெண்டை நடிக்க சொல்லி இந்த புள்ள வந்து அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம், லவ் பண்றேன்ட்டு ஹாஸ்டல்னால அந்த பையனை ஒரு வாரம் அந்த புள்ள எங்க இருக்குன்னே தெரியல. நான் அத்தை பையனை படிக்க மாட்டேன், இந்த பையனை லவ் பண்றேன் அப்படின்னு. அப்போ அந்த காலகட்டங்கள்ல இந்த புள்ள லவ் பண்ணது அப்படின்னு தெரிஞ்சு போயிருது. அது வந்து ஒரு கிரியேட் பண்ண விஷயம். இந்த பிள்ளைய கிரியேட் பண்ண விஷயம், தன் தலையில தானே மனவாரி போட்டுக்குது, கிரியேட் பண்ண விஷயம். ஆனா லக்னாதிபதி வலுவா போய் எங்க இருக்காரு அல்லவா, புதன் வந்து இங்க தனுசல் இருக்காரு அல்லவா. முதல்ல என்ன சம்பவம் நடக்குது, தன் தலையில மனவாரி போடுக்கிற மாதிரியே ஒரு ஏமாற்றம், ஒரு பாதகத்தை பண்ணிக்குது. ஏன்னா லக்னாதிபதி 7 வந்து நிக்கிறதுனால ஒரு பாதகத்தை தேடி போய் பண்ணிக்குது. அப்போ தேடி போய் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த ஆளும் அந்த குறிப்பிட்ட நபரும் பஸ் போகுது 15 தான் போயிடுறேன். 5 நிமிஷம் இருக்கு. இந்த பொண்ணு அந்த பையனும் பேசி வச்சு லவ் பண்ற மாதிரி கிரியேட் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த பையன் லவ் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுது. லக்னம் ஸ்டடி பண்ணிருச்சு. ஆனா அந்த மாமன் பையனை கட்டுறது போயிருச்சு, அத்தை பையனை கட்டுறது போயிருச்சு. அந்த ஒரு பாதகம் நடந்தது. அந்த பாதகத்துக்கு அப்புறம் அதுல இருந்து வெளிவரதுக்கு வெகு நாள் ஆச்சு. அதுல இருந்து வெளிவந்து தான் ஒரு ஸ்டடியான நிலைக்கு வரது வெகு நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு பேர வரன்னு பாக்குறாங்க, ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் பொய் அப்படிங்கிறதா இருக்கு. இப்ப பிடிக்கலைங்கிறக்கா சொல்லி பிடிச்ச அப்படிங்கிறக்காக. ஆனா அந்த ஒரு அவப்பேரை கொடுக்காம இல்லை, கொடுத்தது. புரியுதா சார்? புரியுது சார். சரி சார். அப்படியே அவங்களுக்கு என்ன தசா புத்தி நடந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா ஒரு நாள் காமிங்க அது எப்படின்னு. எடுத்து வைக்கிறேன். ஹலோ சார். சரிங்க, நான் கூப்பிடுறேன், 5 நிமிஷத்துல கூப்பிடுறேன். அப்போ அந்த மாதிரி ஒரு லக்னாதிபதி 7ஆம் இடத்துக்கு போனார் அப்படின்னா தானே வழியே போய் ஏமாறுவாங்க. 7 அதிபதி லக்னத்துக்கு வந்தா நம்மளை வந்து ஏமாத்துவாங்க. பரிவர்த்தனை ஆச்சுன்னா அந்த சம்பவம் நடக்கும், அதுல இருந்து வெளியே தரலாம். இல்லைன்னா வெளிவரவே முடியாது. காலத்துக்கு இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே இவங்களுக்கு பாதகமாவே முடியும். லக்னாதிபதி பாதகஸ்தானத்தில் போது காலத்துக்கு இவங்க என்னென்ன விஷயம் செய்யறாங்களோ அனைத்து இவங்க அதாவது யானை தந்தவே மனவாரி போட்டு சொல்லுவாங்க அல்லவா, இவங்களுக்கு பாதகத்தை இவங்களே பண்ணிக்குவாங்க. பரிவர்த்தனை ஆச்சுன்னா பாதகம் நடந்தாலும் அதில் தப்பிச்சிருவாங்க. சரி சார், மீட்டிங் முடிச்சுக்கலாம். ஆமா, நான் வந்து ராமேஸ்வரத்துக்கு குங்குளை வச்சிடணும். நம்ம தூவம் போடுறோம்ல சார், குங்குளையும் சார் அன்னைக்கே சொன்னீங்க. ஆமா, வாசல் வச்சிடணும். சரி, மீண்டும் சந்திப்போம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னில் உகதிக்கு அதுவும் குறைவில்லாமல் எல்லாரும் எல்லாரோடையும் பெறணும் நடிக்கிறோம். சார், இன்னைக்கு வகுப்பு நல்லா இருந்தா சார்? உங்களுக்கு கேள்வி தெளிவு கிடைச்சுதா? சிறப்பு சார். நல்லா இருந்துச்சு. மீண்டும் அடுத்த வாரம் கூட ஞாயிற்றுக்கிழமை போடுவோம். இன்னைக்கு கம்மியா முடிச்சுட்டுனால அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கூட கேள்வி போடுவோம். அதனால என்ன, நம்ம தான் பேசலாம். சரி, புரியுது சார்.